செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் ஃபெலிக்ஸ். வணக்கம் சார். இன்று காலை திருச்சியில மக்களை சந்திப்பதற்கு புறப்பட்டார் விஜய். திருச்சி விமான நிலையத்துக்கு ஒரு 9:30 மணிக்கெல்லாம் வந்திருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் எடுத்தது அவரு பேச வேண்டிய ஸ்பாட்டுக்கு போறதுக்கு. இந்த மரக்கடை பகுதிக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம். 3 மணிக்கு தான் அவரு பேச தொடங்கினாரு. வழிநெடுக ஒரு பெரிய இளைஞர் கூட்டம், மக்கள் கூட்டம், பெண்களையும் பார்க்க முடிஞ்சது. விஜய் அவர் வந்த வாகனம் ரொம்ப ஊர்ந்து தான் போக முடிந்தது. ஒரே நாள்ல அவரு 3 மாவட்டங்கள் திட்டமிட்டிருந்தாரு. ஆனா திருச்சிக்கு மட்டுமே மாலை நேரம் ஆயிருச்சு. இப்ப நம்ம பேசுற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவரு அந்த பேசி முடிச்சாரு. அவர் என்ன பேச போறாருன்ற பெரிய எதிர்பார்ப்பும் இருந்தது. திமுக அரசு மீதான குற்றச்சாட்டுகளை முன்வச்சாரு. அதே மாதிரி நாங்க வந்தா என்ன செய்வோம் அப்படின்னு ரொம்ப சுருக்கமா தான் சொன்னாரு. மைக் ப்ராப்ளம், ஸ்பீக்கர் ப்ராப்ளம், இடையில தொண்டர்களோட அப்படின்னு ஒரே சத்தமா இருந்த சூழல்ல அது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அவரும் தன்னுடைய பேச்சை சுருக்கமா முடிச்சிட்டாரு. திருச்சி தான் திருப்பு முனை அப்படின்னு பேச்ச தொடங்கினாரு. எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்களின் பயணம் அதை நம்ம ரெண்டா பிரிப்போம். அவர் வந்தது ஆரவாரம், நீங்கள் சொன்ன இளைஞர்கள் திரண்டு இருந்தது, அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி சீரியஸ் பாலிடிக்ஸ். சீரியஸ் பாலிடிக்ஸ்ல இன்னும் அவரு அந்த லெவலுக்கு அவர் போகலன்னு தான் நான் நினைக்கிறேன். தன்னெழுச்சியான ஒரு கூட்டம் அது கண்டிப்பாக இருந்தது. ஏன்னா அவங்கவுங்களாம் வந்திருந்தாங்க, பார்க்க முடிந்தது. சொந்த வண்டிகள், வாகனங்கள், நீங்க சொன்ன மாதிரி பெண்கள், குழந்தைகள், இதெல்லாம் சரிதான். அதாவது அதுவே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் கூட்டங்கள் மக்களை திரட்டுறது ரொம்ப சிரமமா இருக்கு. பணம் கொடுக்குறாங்க, கூட்டிட்டு வர வேண்டிய சூழல் இருக்கு. ஆனாலும் விஜய் இந்த அரசியல் களத்திற்கு பிறகு மக்கள் தானா வராங்க. இதுவே ஒரு முக்கியமான சைன் அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, அது உண்மைதாங்க. இன்றைய தேதிக்கு குறிப்பிடத்தகுந்த செலவு பண்ணாம கூட்டம் எல்லாம் திரட்டவே முடியாது. எல்லா பெரிய கட்சிகளுக்கும் அதான் நிலைமை. விஜய் பார்ப்பதற்காக வந்திருந்த இளைஞர்கள், அவங்க முகங்கள் டிவி விஷுவல்ஸ்ல பார்க்கும் போதே அது எனக்கு நன்றாகவே புரிந்தது. ஏன்னா இது எங்க காலத்துல இதே மாதிரி இருந்தது. நான் கிட்டத்தட்ட 1960, 65, 70 வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். குறிப்பாக திரைப்பட நட்சத்திரங்கள், இப்போ எம்ஜிஆர் ரசிகர்கள், அப்ப எங்களை விசில் அடிச்சா குஞ்சுகள்மாங்க. ஆனா அதுல என்ன அட்வான்டேஜ் கிடைச்சதுன்னா, சின்ன வயதுல சித்தாந்தங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டுக்குமான வித்தியாசம் அதாங்க. இப்ப நான் என்னோட 17 வயசு 18 வயசு கல்லூரி நாட்களுக்கு முன்பு, கல்லூரி நாட்கள் வரும்போது அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டாரு. நான் செகண்ட் இயர் படிக்கும்போது, அதற்கு முன்னதாக இருக்கிற ஸ்கூல் டேஸ் இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எம்ஜிஆர் மன்றம், சிவாஜி மன்றம் இருந்துச்சு. ஆனா சித்தாந்தங்களோட இருந்ததுங்க. நாங்களும் இதே மாதிரி தன்னெழுச்சியா போனவங்க தானே. சைக்கிள் எடுத்துட்டு போவோம். இப்ப எல்லாம் 2 வீலர்ல வராங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நடந்து போவோம். ஒரே சைக்கிள்ல 3 பேர் போவோம், 4 பேர்லாம் போவோம். இப்ப எம்ஜிஆர் வர்றதுக்கு காத்துட்டு இருப்பாங்க. நைட்டு வராம பாரு, காலையில் தான் வருவாரு. தன்னெழுச்சி தான். ஆனா தன்னெழுச்சியாக வருகிற இளைஞர் கூட்டத்தை நீங்க ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு சித்தாந்த பயிற்சி கொடுக்கணும்ல. திராவிட இயக்கம் எப்படிங்க வளர்ந்தது? திராவிட இயக்கம் வளரும் போது வெறுமனே திரைமொழி அல்லது நாடக மொழி அப்படி நீங்க எடுத்துக்கிடுவீங்களா, இல்ல அதன் மூலமாக சித்தாந்தங்களை கொடுத்தோமா? இப்ப பாரதிதாசன் நாடகம் எழுதுறாருங்க, இரணியன் அல்லது இணையற்ற வீரன், இதுதான் நாடகத்தோட தலைப்பு. நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. ஊர்களில் போடுவாங்க. புராண பாத்திரங்கள் மட்டும்தான் நாடகங்கள்ல பெரிதாக பேசப்பட்டு வந்த காலம். அதை பெரியார் ஏத்தார். ஆனா நாடகத்தை நாடகம், திரைமொழி என்பது சித்தாந்தத்துக்கு பயன்பட்டா சரிதான் இருந்தாரு. அதே ராஜாஜி புராண நாடகங்களை ஆதரித்தார், புராண படங்களை ஆதரித்தார். 2 பேருக்குமான வித்தியாசம். அப்போ பாரதிதாசன் இரணியன் அல்லது இணையற்ற வீரன் அவர் நாடகம் போடும்போது, அந்த நாடகத்துல பலரும் நடிக்கும் போது, அண்ணா அதை பின்பற்றி அது பின்னாடி உள்ள காலத்துல சிவாஜி இந்த இந்து சாம்ராஜ்ய நாடகம் போடும்போது நீங்க எல்லாத்துக்கும் பின்னாடி சித்தாந்தம் பார்க்கலாம். அண்ணாவே நடிப்பாரு. சிவாஜியா முதல்ல நடிச்சது ஈவேகே சம்பத்.
எம்ஜிஆர் கூப்பிட்டாங்க, அவர் போகல. பெரிய பெரிய வசனங்கள். அது பிறகு கணேசன் நடிக்கிறாரு, விசி கணேசன். பெரியார் பார்க்கிறாரு, பாராட்டுறாரு, சிவாஜி கணேசன்ங்கிற அடைமொழி கொடுக்குறாரு. இது வரலாறுங்க. எதுக்காக அந்த வரலாறு சொல்றேன்னா, ஏதாவது நீங்க வந்து ஒரு திரை நட்சத்திரம் அப்படி நான் குறைச்செல்லாம் மதிப்பிடவே மாட்டேன். சினிமா ரசிகர்கள் தான். ஏன்னா எங்களே அந்த காலத்துல அப்படி குறைச்சு மதிப்பிட்டது தானே. அப்படி இல்லை. ஆனா அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு பயிற்சி கிடைச்சது இல்ல. அந்த பயிற்சி வந்து இப்போ விஜயை பார்க்க வந்தவர்கள், நீங்க சொல்ற மாதிரி எந்த பணமும் செலவு பண்ணாம வந்தவங்க, அவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்களாங்கிறது தான் என்னோட கேள்வியா நான் பார்க்கிறேன். நீங்க தமிழ்நாட்டு சித்தாந்தங்களை, தமிழ்நாட்டு அரசியலை காப்பாற்றணும்னா அது இளைய தலைமுறை கையில தானே இருக்கு. நாங்க வந்து ஓல்டு ஜெனரேஷனுங்க. எத்தனை வருஷம் இன்னும் சொல்லிட்டு இருந்துட போறோம். ஆனா இப்ப பயிற்சி பெறவங்க வந்து பின்னும் அடுத்த ஒரு 50 வருடம் 40 வருடத்துக்கு அவங்க வந்து இந்த எழுச்சியை தக்க வைப்பாங்களே. இப்ப பிஜேபி எதுக்குறீங்க, ஏன் எதுக்குறீங்க? அந்த வலதுசாரி சித்தாந்தத்தை நம்ம எதிர்க்கிறோம், மதவாத அரசியலை எதிர்க்கிறோம். விஜயும் எதிர்க்கிறாரு, கரெக்ட். அவர் வெறுமனையை ஏத்துட்டு விட்டுறக்கூடாதுல்ல. அவரை நம்பி வர்ற அல்லது அவரை பார்க்க வேண்டும்னு வர்றவங்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்கறதுக்கான ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு நான் நினைக்கிறேன். சரி, எப்படிங்க எங்களுக்கு பயிற்சி கிடைச்சது? அது பிறகு படிப்பகங்கள் இருந்துச்சு, அங்க போவோம். சரி, இப்ப படிப்பகம் வைக்க முடியாது, ரைட்டு. ஆனா நீங்க வந்து ஊர்களில் வந்து வைஃபை வசதியோட நூலகங்களை ஏற்படுத்தலாம். நூல்கள் வைக்க வேண்டியது இல்லை, நூலை இணையத்துல படிக்கிற வசதி ஏற்படுத்தி கொடுக்கலாம்ல. அது இல்லாம நீங்க எப்படி வந்து சரித்திரத்தை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் நம்ம பிள்ளைகளுக்கு? வெறுமனே வந்து எல்லாரும் வராங்க, பாத்துட்டு போறாங்க அப்படின்னு முடிச்சிடுறதா இந்த அரசியல? விஜய்க்கு ஒரு வரவேற்பு இருக்கு, ஆனா சித்தாந்த அடிப்படையில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு நீங்க அவரு அதாவதுங்க, எம்ஜிஆர் வந்து சித்தாந்த அடிப்படையில ஸ்ட்ராங்னு நான் சொல்லவே மாட்டேன். பெரியாரோட எம்ஜிஆர் மீதும் அந்த விமர்சனம் இருந்துச்சு இல்லையா, அவருக்கு திமுக. ஆனா எம்ஜிஆர் மூலமாக நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்லன்ற. சரி, பெரியார் வாதம் கட்டுடைப்பு வாதம். ஏன் வந்து ஜாதி வருது, மதம் தான் காரணம், இறைநீர் நல்லது இணையற்ற வேணும்னா அவர் வந்து அதை எப்படி அதை ஏன் ஆதரிச்சாருன்னா அந்த கட்டுடைப்பு வாதத்தின் பின்னாடி இருக்கிற அரசியலை ஆதரிச்சார். ஜாதி மறுப்பு, மத மறுப்பு, கடவுள் மறுப்பு. கடவுளை கற்பித்தவன் காட்டு முன்னாடி முட்டாள். பெண்களே நீங்க வந்து முடி வெட்டிக்குங்க, பேண்ட் போட்டுக்குங்க, குழந்தை பெறாதீங்க. இது வந்து பெரும்பாலும் வந்து வாக்கரசியல்ல இவ்வளவு பெரிய வாதங்களை வந்து அரசியல்வாதிகள் கடைபிடிக்க முடியாது. ஆனால் எம்ஜிஆர் வந்து பெரியாரை போற்றுவதன் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு சித்தாந்த ஒரு சமரசம் செய்து கொள்ளப்பட்ட சித்தாந்தமாக இருந்தாலும் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு போயிட்டாரு. அது நீங்க வட இந்திய சித்தாந்தத்துல இருந்து முற்றிலும் மாறுபட்டது இல்லைங்க. உண்மையிலங்க ஜாதிங்க, நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதியே இப்ப கிடையாது இல்ல. பின்னுட்டு நீங்க வட இந்தியாவுக்கு போனீங்கன்னாலே எனக்கு உங்க பேரு பாதி தான் இருக்குமாங்க. அது என்ன கம்யூனிட்டின்னு கேட்பாங்க. சுருக்கமா சொல்ல போனா எல்லா வட இந்திய பேர்களையும் பாருங்க, பின்னாடி கம்யூனிட்டி இருக்கும். எந்த தலைவருக்குமே கம்யூனிட்டி இல்லாம கிடையாது. ஐடென்டிட்டி வந்து கம்யூனிட்டி பாலிடிக்ஸ், நம்மகிட்ட ஐடென்டிட்டி வந்து சித்தாந்த பாலிடிக்ஸ். இது எப்படி வந்தது அப்படின்னா பல்வேறு தலைவர்களோட உழைப்பால் வந்தது, பல்வேறு திரை நட்சத்திரங்களோட கவர்ச்சியாலும் வந்தது. நான் என்ன சொல்றேன், திரை நட்சத்திரங்கள் அவங்க வெறுமனை கவர்ச்சி தான். அண்ணாவே அப்படி ஒத்துக்கலையா? எம்ஜிஆர்ட்ட வந்து ராமச்சந்திரா நீ முகத்தை காட்டினாலே இவ்வளவு லட்சம் ஓட்டு கிடைக்கும்னாரு. அப்ப எதை நம்பினாரு? எம்ஜிஆர் முகத்தை மட்டுமா? இல்ல, எம்ஜிஆர் முகத்தை பார்ப்பதற்காக வருகிறவர்கள்ட்ட வந்து நம்ம சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்ப்போங்கிறதான. அப்ப விஜய் வந்து பெரியார், அண்ணா, எம்ஜிஆர். இப்ப இங்க பேசும்போதும் பெரியார் வந்து திருச்சியில வசித்தார், அண்ணா வந்து திருச்சியில தான் நிற்பதற்கு திருச்சியை தான் தேர்ந்தெடுத்தார், மூன்றாவதா எம்ஜிஆர் வந்து முதல் மாநில மாநாடு திருச்சியில நடத்தினார் அப்படின்னு அந்த 3 பேரை தானே முன்வைக்கிறாரு. 3 பேரை மட்டும் பேரை மட்டும் உச்சரிச்சா போதுமாங்க? இது எல்லாமே வரலாறு தானே. இது பெரியார் மலையே திருச்சியில் தாங்க இருக்கு. 67ல அண்ணா வெற்றி பெற்ற பிறகு பெரியார் வந்து அப்போ காமராஜர் ஆதரவாளர் தான், கண்ணீர் துளிகள் தான் திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணாரு, அண்ணாவை ஆதரிச்சதே கிடையாது. திருச்சிக்கு தானே வந்து பெரியார்ட்ட வந்து இந்த ஆட்சியை காணிக்கையாக்கிறோம்னு சொல்லி அண்ணாவும் பிற தலைவர்களும் வந்தாங்க. ஏன் நம்ம எதிர்த்தவருங்க பெரியார். எத்தனை வருஷமா? கிட்டத்தட்ட 17 வருஷமா. 49ல கட்சி ஆரம்பிச்ச பிறகு 67 வரைக்கும் 18 வருஷமா. ஆனால் சித்தாந்த ரீதியாக அதை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு தானே வராரு. அவர் வராம இருந்திருந்தா வராமல இருந்திருக்கலாமே. ஏன் வந்தாருங்கிறதான கேள்வி. அப்போ நீங்க கொள்கை தலைவர்கள்னு மட்டும் சொல்லிட்டு நிறுத்தக்கூடாதுங்க. கொள்கை தலைவர்களை உங்க இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்லது உங்களுக்காக வந்திருக்கிற இந்த இளைஞர்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கிறீங்க, அவங்க கொள்கைகள் என்னங்கிறதான பாயிண்ட். வெறும் கொள்கை தலைவரை கொண்டு போய் சேர்க்க போறீங்களா, அந்த தலைவர்களின் கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க போறீங்களா? இல்ல, இன்னைக்கு வந்து கொஞ்சம் டெக்னிக்கல்
பிரச்சனை சார், மைக்கு இல்ல நான் அதே சொல்லலைங்க. நீங்க பழைய படங்கள் எம்ஜிஆர் படங்கள் பாருங்களேன், 2 மைக் வச்சிருப்பாரு. ஒரே நீங்க நிறைய படம் பார்க்கலாம். அது ஒரு மைக் ஃபெயிலியர் ஆனா ஸ்டாண்ட் பை அவரே கையில வச்சிருப்பாரு. 2 மைக்க விஜயகாந்த் அதே மாதிரி பயன்படுத்தும் போது சொன்னாங்க, என்ன எம்ஜிஆர் மாதிரி வச்சிருக்காரு இவரு 2 மைக். இல்ல அது காரணம் இதுதாங்க. அதாவது ஒரு ஃபெயிலியர்லாம் ஓகே தாங்க. நான் ஆடியோ ஃபெயிலியர்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய பாயிண்டா வந்து நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நடக்கிற விஷயம் தான், ஓகே தான். மாற்று ஏற்பாடு என்ன பண்ணிருக்கீங்கிறதான கேள்வி. அதாவதுங்க, நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் போடுறோம், லேட்டா போறோம். இப்போ ஒரு தேர்தல் பிரச்சாரம் 10 பாயிண்ட் போட்டிருப்பாங்க. 10வது பாயிண்ட்டுக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப லேட்டா கூட தலைவர்கள் வருவாங்க. நம்ம தொடர்ந்து அதை பார்க்கலாம். விஜய் தாமதமாக வந்தாருங்கிறத கூட நான் பெருசா நினைக்கல. ஆனா அவாய்டபிளா இல்லையாங்கிறத யோசிச்சு பாருங்க. முதல் பாயிண்டே இதுதானே. அவர் கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கு வரணும், 11 மணி வரைக்கும் கூட வரலாம், 11:30 வரைக்கும் கூட வரலாம். ஆனா இந்த தொண்டர்கள் வந்து பஸ்ஸை சுத்தி பஸ்ஸை வந்து இன்ச்சா இல்லையா ஒரு சென்டிமீட்டரா நகர்த்திட்டு வந்தாங்களே, அதை அவாய்ட் பண்ணிருக்கலாங்க. இல்ல ஆனா கட்டுப்படுத்த முடியாத கூட்டம்னா என்ன சார் பண்ண முடியும்? கட்டுப்படுத்த முடியாத கூட்டத்தை கட்டுப்படுத்துபவர்கள் தானே உண்மையான தலைவர்கள். இது என்ன ஒரு லாஜிக்னு எனக்கு புரியல. சரி, சீனியர் லீடர்ஸ் வந்து பஸ்ஸை சுத்தி நிக்காதீங்க, போறதுக்கு லேட் ஆகும்னு இல்ல விஜயே வந்து ஒரு அப்பீல் விட்டு தொண்டர்களை வந்து தடுத்து நிறுத்திருக்கலாம். ஏன்னா போலீஸ் தடுக்க முடியாது, தடுத்தா வந்து பிரச்சனை ஆகும். அசம்பாவிதம் ஏற்பட்டுன்னா காவல்துறை பொறுப்பாயிரும். இது வந்து எப்போதுமே கட்சிக்காரர்கள் தான் அப்படி செய்யணும். 63, 64 அந்த காலகட்டம், அதாவது தேர்தலுக்கு முன்னாடி, எங்க இந்தியர் போராட்டத்துக்குலாம் முன்னாடி இதே திருச்சியில அண்ணா மாநாடுங்க. விஜய் குறிப்பிட்ட மாநாடுக்கு அடுத்த மாநாடா இருக்கும். அது ஒருங்கிணைந்த திருச்சி தஞ்சாவூர் மாநாடு. எல்லாரும் பேசுறாங்க, பெரிய தலைவர்கள் எம்ஜிஆர் எல்லாரும் பேசுறாங்க. கலைஞர் கூட அப்போ வந்து குளித்தலையில இருந்து வந்தாருங்க. குளித்தலை பக்கத்துல இருக்க டவுனு, கட்டுக்கணக்காக கூட்டம். ஆனா கண்ட்ரோல்டா இருந்துச்சு. மதிமுக பிறந்த உடனே 1994 மெட்ராஸ்லயும் நடந்துச்சு, இதே திருச்சிலையும் நடந்துச்சு. நைட்டு ஆரம்பிச்சது, மறுநாள் விடிய விடியத்தான் முடிஞ்சது. ஆனா வந்து கட்டுக்கணக்கான கூட்டத்திலையும் வந்து தொண்டர்கள் கட்டுப்பாடா இருந்தாங்க. பாமக கூட்டங்க நான் பேசியிருக்கேன் 1989 ஜூலை, லட்சக்கணக்கான பேர் மெட்ராஸ் கூட்டங்க, ஊருள்ள மாதிரி வந்து சீரணி அரங்கத்துல முடிஞ்சது. அது கட்டுக்கணக்கான கூட்டம். ஆனா எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்போ விஜய் வந்து சினிமா நட்சத்திரம் பார்க்க ஆர்வமா வராங்க, அதெல்லாம் சரிதான். விஜய்க்கு வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த கவர்ச்சி இருக்கு, அதெல்லாம் கூட நான் மறுக்கல. முதல் பிரச்சாரங்கிற வகையில நான் அவருக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பெண் தான் கொடுக்குறேன். சில தவறுகள் இருக்கு, திருத்திக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, தலைவர் வந்து தொண்டர்களை கட்டுப்படுத்த வேண்டுமா வேண்டாமாங்கிறத அடிப்படை கேள்வி. அது தலைவர்கள் சொன்னா தொண்டர்கள் கட்டுப்படணுங்களா? அப்படித்தானே இருக்க முடியும் ஒரு இயக்கத்துல. இல்ல சீனியர் லீடர்ஸ் யாராவது இருக்கலாம், அவங்க வந்து சொல்லி போகணுங்க, லேட் ஆகும், எதுக்கு நீங்க எல்லாரும் வாகனத்தை சுத்தி நிக்கிறீங்க, தள்ளி நில்லுங்க, ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தா அவங்க கேட்டிருப்பாங்க. இதுல இந்த தாவேக்கா சாராத பொதுமக்கள் தானங்க ஓட்டு போடணும். கடைசியில தாவேக்காரங்க ஓட்டு போட்டுருவாங்கல்ல, திமுகங்க திமுக ஓட்டு போட்டுருவாங்க, அண்ணா திமுக ஓட்டு போட்டுருவாங்க. இப்படி எதை வச்சு ஜெயிக்கிறது கட்சி? கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் வச்சு தானே. கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் தானங்க போடணும். அவங்கள சிரமப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து வெக்ஸ் ஆயிட மாட்டாங்களா? ஏகப்பட்ட பேர் சிரமப்பட்ட மாதிரி தான் தெரிஞ்சுங்க. இன்னைக்கு எல்லாமே ட்ரெயின் பஸ் பிடிக்க போறவங்க, நோயாளிகள், ஒரு பெரிய நகரத்துல அவங்க சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்தாங்க. இல்ல சனிக்கிழமை வந்து தேர்ந்தெடுத்தது ஓகே தாங்க, அதை கூட நான் அப்படித்தான் நானும் அந்த ஃபீல் பண்ணேன். சரி இது பரவாயில்ல சனிக்கிழமை தேர்ந்தெடுத்ததுன்னு. ஆனா ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடைக்கு போய் சேர்றதுக்கு இவ்வளவு காலதாமதம் எடுத்தது என்பது அதை தாராளமாக தவிர்த்திருக்கலாங்கிறதா என் கருத்து. கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்னு நான் அதை அப்படி எடுத்துக்க மாட்டேன். ஒட்டு மொத்தமா எவ்வளவு பேருங்க இருந்திருப்பாங்க வேனை சுத்தி விஜய் வர்ற பாதை. ஏன்னா ஏர்போர்ட் விட்டு அவர் வெளியில வந்தோடனே ஏர்போர்ட்ல கூட்டம் இல்லை, சுத்தமா இல்லை, வடிஞ்சிருச்சு அந்த ஏர்போர்ட் காம்பவுண்ட் மேல. திருச்சி எனக்கும் வந்து பழைய பூமி தாங்க. என்னோட முதல் விவசாய அதிகாரி பதவி அங்கதான், அரசு விவசாய அதிகாரி. ஏர்போர்ட்டை தாண்டின உடனே ஏர்போர்ட் கூட்டம் வடிஞ்சிருச்சு. ஆனா அந்த கூட்டம் அப்படியே திருப்பி அதோடயே டிராவல் ஆகி வருது, வேனோடையே டிராவல் ஆகி வருது. அதிகபட்சமாக வந்து ஒட்டுமொத்த கூட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
தௌசண்ட்ஸ்ல தாங்க இருப்பாங்க. ப்ராபபிலி 20,000 அந்த ரேஞ்ச் தான் வர முடியும். அவ்வளவுதான் இருக்க முடியுங்க அங்க. மாநாடுன்னா திடல் நிரம்பி வழியும். இது ஏன் உங்களுக்கு விஷுவல் அவ்வளவு பிரம்மாண்டமா தெரியுதுன்னா, ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ், ஒரு வகையான சாலைகள், அதுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ். மரக்கடை ஏரியால 2000 பேர் நின்னா பெரிய கூட்டமா இருக்கா. மரக்கடையில நானும் பேசியிருக்கேன். சத்திரம்லாம் பேச வர்றதுக்கு முன்னாடி மரக்கடையில் தான் எல்லா கூட்டமும் நடக்கும். எல்லா அரசியல் கூட்டங்களும் அங்கதாங்க நடக்கும். ஒரு காலத்திலேயே எப்போதுமே வந்துங்க நம்ம டவுனுக்குள்ள தான் பேசிட்டு இருந்தோம். பெரிய பெரிய மாநாடுகளே டவுனுக்குள்ள தான் போட்டுட்டு இருந்தோம். அதாவது திருச்சி டவுனு, மதுரை டவுன் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ஏரியா அதுவோ அதில் தான் போடுவாங்க. இப்பதான் வந்து ஊருக்கு வெளியில போட்டுட்டு இருக்காங்க. அப்ப தௌசண்ட்ஸ் இருந்தா போதும், கூட்டம் ரொம்ப பெருசா தெரியும். விஷுவல் மீடியாங்கிறதுனால உங்களுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தியா தெரியுது. கண்ட்ரோல் பண்றது எளிதாங்க. அது அவங்க வந்து கட்டுக்கிடங்காம அப்படியெல்லாம் அப்படி சொன்னா வந்து தாவேகா தொண்டர்களை அது மலினப்படுத்துவதாக நான் நினைக்கிறேன். அப்போ என் தொண்டர்கள் என் பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு ஆயிரும். கட்டுக்கிடங்காத கூட்டங்க, அதனால யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமா போச்சு அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாலே நம்மளுக்கு வந்து நம்ம கட்சி பேர்ல கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தமாயிரும். அப்புறம் எதுக்கு காவல்துறையிட்ட கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்கிற கேள்வி வந்துரும்ல. அவங்க சில ஆயிரங்கள் வரும்னு ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கு 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ வந்திருக்கலாம். ஆனா ரொம்ப எளிதாக அவாய்ட் பண்ணிருக்கலாம். எப்படின்னா பிற மாவட்ட தொண்டர்கள் வர வேண்டாம் அப்படின்னு ஒரு அப்பீல் விட்டுருந்தா போதும், வரமாட்டாங்க. இல்ல பாயிண்ட் 4 பாயிண்ட்டுக்கு பிரிச்சு அனுப்பி இருந்திருக்கலாம். ஒட்டுமொத்தமா எல்லாரும் வாங்கன்னு சொல்லும் போது இதன் மூலமாக ஒரு விஷுவல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு சினிமாவை வந்து நம்ம எப்படி அந்த ஹைப் கிரியேட் பண்றோமோ அப்படி. அரசியல் சினிமா கிடையாது. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டா எல்லாரும் பொறுப்பாயிருவாங்க. இங்கே நான் சென்னையில நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே நான் அதை பார்த்தேன். எல்லாம் பூரா எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம்னு இல்லை, கூட்டம் ஜாஸ்தி தான். ஆனா அவங்கள கட்டுப்படுத்த தவறுவது வந்து அரசியல் கடமையிலிருந்து தவறுறதுங்க. காரணம் அதை பார்த்துட்டு இருக்கிற ஜனங்க தான். ஜனங்க வந்து இரிட்டேட் ஆகி வெக்ஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்னங்க இப்படி இப்பவுமே இப்படி இருக்காங்க, நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டா என்ன ஆகும், ரொம்ப தவறான சித்திரம் படிஞ்சு போயிருங்க. நிறைய பார்த்துருக்குறோம். அது ரவுடி கட்சிங்கிற சித்திரம் பதிஞ்சு போயிரும். சார், இப்ப இந்த விஷயங்களை தாண்டி அவரு திமுகவை கேள்வி எழுப்பிய சில விஷயங்கள், அந்த ஆடியோல நம்ம சில விஷயங்கள் தான் கேட்க முடிஞ்சது. ஓரளவுக்கு அவர் என்ன சொல்ல வராருன்றது புரியுது. திமுகவை கேள்வி கேட்கிறாரு. சில வாக்குறுதிகளை ஏன் நீங்க நிறைவேற்றல, நீங்க சொன்னீங்களே ஏன் செய்யல அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. தொண்டர்கள் வந்து திமுக ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. திருச்சின்றதுனால திருச்சி மையப்படுத்தி சில விஷயங்களை சொல்றாரு. அங்க இருக்கிற 2 அமைச்சர்கள் ஒன்னும் செய்யல திருச்சிக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நான் வந்தா என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொதுவான விஷயங்கள் தான் சொல்றாரு. அனைவருக்குமான கல்வி, சாலை வசதிகள், போக்குவரத்து வசதி, குடிநீர் வசதி, இதெல்லாம் நாங்க செய்வோம், அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க இதை? கொஞ்சம் டெக்ஸ்ட் மட்டும் நான் ரெடி பண்ணாங்க. கம்ப்ளீட் டெக்ஸ்ட்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் அரசு வேலை வாய்ப்புகளில் 40% அளவுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று சொன்னீர்களே, அதை நிறைவேற்றினீர்களா? திருச்சியில் உள்ள பிரச்சனையை சரி செய்ய திமுக என்ன செய்தது? மணல் அள்ளுவதில் தான் கவனம் செலுத்தி வருகிறது. ஸ்ரீரங்கத்தில் மல்லிகைப்பூ விளைச்சல் அதிகம், ஏன் சென்ட் தொழிற்சாலை அமைக்கவில்லை? திருச்சியின் 2 அமைச்சர்களும் மாவட்டத்திற்கு எதுவும் செய்யவில்லை. நீட் தேர்வு ரத்து, ஏழைகளுக்கு வீடு, 2 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னீர்களே, இதையெல்லாம் நிறைவேற்றினீர்களா? மக்களின் சத்தம் கேட்கிறதா? முதலமைச்சர் அவர்களே, அதாவது பழைய அங்கிள் அதை விட்டுட்டாரு, முதலமைச்சர் அவர்களே தான் சொன்னார். அப்போ அவருக்கு அந்த ஃபீட்பேக் போயிருக்காது, ராங் அப்படின்னு சொல்ற ஃபீட்பேக் போயிருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி எள்ளல் துணி இல்லை. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு 505 வாக்குறுதிகளை கொடுத்த திமுக எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது? டீசல் விலையை குறைப்பதாக வாக்குறுதி அளித்த திமுக அதை குறைத்ததா? அந்த காலத்துல போர் அது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். போருக்கு போறதுக்கு முன்னாடி குலதெய்வம் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு போவாங்களா, அதனால திருச்சியில மக்களை கும்பிட்டுட்டு வந்திருக்கிறோம். அண்ணா தேர்தல் நீங்க ஆரம்பத்துல சொன்னது, கிட்னி திருட்டு, நிறைவேற்றாத வாக்குறுதிகள், இதெல்லாம் வந்து சொல்றாரு. நீங்க சொன்ன மாதிரி மாணவர்கள் கல்வி கடன், அப்புறம் திமுகவை பெண்களை இலவசமா அனுமதித்து விட்டு ஓசின்னு சொல்லி காட்டுகிறார்கள், எல்லாருக்கும் 1000 ரூபாய் தருவதில்லை. எல்லாமே வந்து தேர்தலுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும் இந்த குற்றச்சாட்டை வைக்கத்தான் செய்யும். இப்ப ஆளுங்கட்சி மீது தானே நீங்க குற்றச்சாட்டு வைக்கவே முடியும், வேற யாரு மேல வைக்க முடியும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள், அதை நீங்க நிறைவேற்றினீர்களான்னு எடப்பாடி பழனிசாமி பார்த்து கேட்க முடியாதுல்ல. திமுக பார்த்தா நம்ம கேள்வி கேட்கவே முடியும், அது எல்லாம் சரிதாங்க.
அப்ப எந்த ஓட்டு வங்கியை உருவாக்க அவர் முயற்சிக்கிறாருங்கிறதா இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும் அரசியல் ரீதியா. அதான் ஒரு இப்ப நீங்க இந்த விஷுவல் இம்பாக்ட்னு சொன்னீங்க இல்லையா, அந்த இம்பாக்ட் ஏற்படுத்துவது அப்படின்றது யாருக்கான பாதிப்பு? திமுகவுக்கா, அதிமுகவுக்கா, இல்ல மற்ற கட்சிகளுக்கா? சீமான் அடிப்படையில வந்துங்க அவர் கிரியேட் பண்ண விரும்புற ஓட்டு வங்கி ஒண்ணு விஜய் ஓட்டு வங்கி. ஏன்னா இந்த விஷுவல் இம்பாக்ட்ல அதுதான் கிடைக்கும். அது ஓகே, அது எல்லாரும் அந்த ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணி தான் ஆகணும். யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்டா விஜய்க்கு தாங்க ஓட்டு அப்படின்னு சொல்லணும் இல்லையா? சொல்றதுக்கு ஒரு 35 இயர்ஸ் அண்ட் பிலோ ஒரு பெரிய கிரவுட் கேதர் ஆயிருக்கும். அப்போ அடிப்படையில் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 35 இயர்ஸ் அண்ட் பிலோ ஒரு 1.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. மொத்தம் இருக்கிற ஒரு 6.25 கோடி வாக்காளர்கள்ல 1.5 கோடி 1.5 கோடி வாக்காளர்களும் ஒட்டுமொத்தமா வந்து விஜய்க்கு போடுவாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. எத்தனையோ கட்சிகள் அதுல இருக்கும், சீமான் உட்பட, திமுக உட்பட, அதிமுக உட்பட. அதிமுக திமுக தலைவர்களுக்கும் இவங்களுக்குமான வித்தியாசம் என்னவா இருக்கும்னா, அதிமுக திமுக தலைவர்கள் ஓல்ட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டடா இருப்பாங்க, ஏற்கனவே பார்த்தவங்க பழகினவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, புதுசா இருப்பாங்க. அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். இப்ப எம்ஜிஆர் முதல்ல வரும்போதுங்க பல புதிய அமைச்சர்கள் வந்தாங்க ஃபீல்டுக்குள்ள. காலப்போக்கில் அவங்க பழைய அமைச்சர்கள் ஆயிட்டாங்க. அப்ப காலப்போக்கில் பழைய அமைச்சர்கள் ஆனவுடனே பழைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்துருச்சு. இளைஞர்கள் ஆட்சிக்கு வந்தா லஞ்ச ஊழல் எல்லாரும் இல்லாத ஆட்சி அப்படிதானாங்க நாங்களும் முதல்ல நினைச்சோம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1967, 70, 67ன்னே வச்சுக்கலாம் நீங்க. 72 எம்ஜிஆர், 77 அப்படித்தானே நினைச்சோம். அது சரியா வந்துருச்சா? இளைய தலைமுறை அல்லது புதியவர்கள் ஆட்சிக்கு வரும்போது நம்ம பார்க்கிற எல்லா அரசியல்ல இருக்கிற எல்லா குறைகளும் வந்து களையப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமலா எல்லாரும் அரசியலுக்கு வந்தோம்? பத்திரிகையாளனாவோ இல்ல ஏதாவோ அரசியல்வாதியாகவோ. ஆனா அது நிறைவேறல. ஆனா சித்தாந்தம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு அரசியல் தூய்மைப்படுதல் என்பது உலக அளவிலேயே வந்து 100% பியூரிட்டிங்கிறது இல்லைங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப விஜய் கட்சியில புதிய இளைஞர்கள் தம்பிகள்லாம் வந்திருப்பாங்கல்ல, அப்ப அரசியல் பதவி அடையணுங்கிறதான நோக்கமா இருக்கும். வேற என்ன நோக்கம் இருக்க முடியும்? அதான் அரசியல் தானே, ஆஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸ் தானே. அரசியலுக்குள்ள வரும்போது அரசியலுக்கே உரித்தான சில கெட்ட குணங்கள் வரத்தான் செய்யும். அந்த கெட்ட குணங்களை தாண்டி எது இருக்குன்னா சில சித்தாந்தங்கள் அமைஞ்சிடும். இப்போ எம்ஜிஆர் கட்சி ஏழைகளுக்கு உதவி செய்தல், பெண்களை மதித்தல், இப்படியான சில அடிப்படையான விஷயங்கள் அது எல்லாருக்கும் பொதுவானதா இருக்குங்க. இப்ப திராவிட பாரம்பரியம் உள்ள கட்சிகள் சில அடிப்படையான விஷயங்கள் இருக்கும். இப்ப விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு திராவிட பாரம்பரியத்தை தான் அவர் போதிக்கிறாரு. அவரோட கொள்கை தலைவர்கள் எல்லாத்தையும் பார்த்தா தமிழ்நாட்டு நடப்பு அரசியலுக்கும் அவர் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லையே. முற்றிலும் மாறுபட்ட சித்தாந்தம். தமிழ்நாடு எதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டு வச்சிருக்கோ அது மேல ஏறி நிக்கிறாரு விஜய். அது மேல ஏறி நிக்கிறாரு, அவ்வளவுதான். அது கரெக்டா தான் சொல்றீங்க. அப்போ விஜயோட அரசியல் என்பது எப்போ புதுமையாகும் அப்படின்னா, மக்களுக்கெல்லாம் தொந்தரவு தராம அதே நேரத்தில் வந்து தன்னோட சித்தாந்தங்களை வலிமையாக சொல்லக்கூடிய, மக்களோடு கலந்து பழகக்கூடிய, உப்பரிகை அரசியல் இல்லாத ஒரு அரசியலை அவர் கொண்டு வரணும். அண்ணாவோட அட்ராக்ஷன் என்னங்க? ஒரு உப்பரிகை அரசியல் கிடையாதுங்க. ஒரு ஊருக்கு கூட்டம் போறாரு அப்படின்னா ஒரு சாயந்தரம் 3 மணி இல்லை 4 மணிக்கு போய் சேர்ந்துருவாரு. கொஞ்சம் ஓய்வெல்லாம் எடுத்துட்டு ஊரில் நம்ம கட்சிக்காரன் கடை வச்சிருப்பான், ஜவுளி கடையோ பலசர கடையோ. அண்ணா என்ன பண்ணுவாருன்னா, இதெல்லாம் எங்களோட ஸ்கூல் டேஸுங்க. அவர் கழகத்தில் இருக்கிற தலைவர்களோட நடந்து போய் அந்த கடைக்கே போயிடுவார். கொஞ்ச நேரம் கடையில் கல்லால் உட்காந்து வியாபாரம் பார்ப்பாருங்க. ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க நீங்க அந்த காலத்துல நடந்த விஷயங்கள் சொன்னா. என்ன ரீசன் தெரியுமா? நம்ம கட்சிக்காரன் அதுல பாப்புலர் ஆகிறான் ஒண்ணு, நம்ம எளிமையா இருக்கிறோம்னு ஜனங்களுக்கு புரிய வைக்கிறோம். இது வந்து மக்களோடு கலந்து அரசியல் செய்வது. நாடோடி படத்துல எம்ஜிஆர் சொல்றதுதான், இளவரசே நீங்க மக்கள் மாடியில் நின்று மக்களை பாக்குறீங்க, நான் மக்களோடு நின்று உங்களை பாக்குறேங்கிற மாதிரியான அந்த வசனம் தான். அந்த இடம் வந்து விஜய்க்கு வசப்படவில்லை. என்னன்னா அவர் இது வரைக்கும் டாப் ஸ்டாரா இருக்காரு, கீழே இறங்க முடியல. ஒண்ணு, இறங்கினா ஏதாவது சிக்கல் வருமோன்னு அவர் நம்புறாரு. பவுன்சர் பாலிடிக்ஸ் சுத்தி பார்க்கும்போது அது ரொம்ப நல்லாவே தெரியுது.
அது வந்து பொதுவாக வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் அட்ராக்டிவா தெரியுங்க. போக போக அது நிறைய விமர்சனங்கள் வரும். விஜய்க்கான வாய்ப்புன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு இளைஞர் பட்டாளம் கூட இருக்கு. நல்லதுதான். அவங்கள நம்ம வந்து சில வகைகள்ல நம்ம என்னெல்லாம் விட்டுட்டு போறோமோ, அது எல்லாத்தையும் இனிமேல் கொண்டு போக வேண்டியவங்க அவங்க தான். இன்னைக்கு 25 வயசா இருக்கவங்க தானங்க நம்மளோட பல கனவுகள், நிறைவேறாத கனவுகளை கூட அவங்க தானே கொண்டு போனோம். எங்க காலத்துல நாங்க கண்ட கனவுல நிறைவேறாத கனவு எவ்வளவு இருக்கு? எக்கச்சக்கமா இருக்கு. அதை கொண்டு போக வேண்டிய கடமை யாருக்கு? நான் பத்திரிகையாளனுங்க, மூத்த பத்திரிகையாளன் ஆயிட்டேன். இனி நேரடியா கள ஒர்க் பண்ண முடியாது. அப்ப என்னோட நிறைவேறாத கனவை கொண்டு போக வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பயிற்சின்னா என்னோட இன்டர்வியூஸ் மூலமாக, பழைய விஷயங்களை அனுபவம் மூலமாக அப்படிதான் கடத்த முடியும். அந்த கடமை வந்து விஜய்க்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஃபாதர் எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு அந்த கடமை இருந்தது, அதை உணர்ந்திருந்தார். விஜய் வந்து அந்த கடமையை செய்யணும், செவ்வனே செய்யணும். இந்த கூட்டம் அவருக்கு ஒரு நல்ல விஷயம் தாங்க. இதெல்லாம் மக்கள் இவ்வளவு தூரம் திரண்டு வர்றது, தன்னெழுச்சியா வர்றது, சொந்த பணத்தை செலவு பண்ணிட்டு வர்றது, இவங்களை வந்து அரசியல் ரீதியாக பயன்படுத்தணும், அதே நேரத்துல பண்படுத்தணும். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்றாருன்னா, அப்ப அதிமுகவை வந்து அவரு அதிமுகவை டார்கெட் பண்றாரு, அதிமுக இடத்துக்கு தன்னை நகர்த்தணும்னு நினைக்கிறாரு அப்படின்றது சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அது எல்லாரும் அப்படிதானங்க. இப்ப சீமானும் அப்படித்தானே சொல்லுவாரு. அதிமுக என்னங்க, திமுக அது பழைய இதுதான், எம்ஜிஆர் காலத்துல சொன்னதுதான். திமுக தீய சக்தி, கலைஞர் தீய சக்திங்கிறது தான். திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி நமக்கு முழுமையா வரணும். ஆளுங்கட்சியோட எதிர்ப்பு வாக்கு வங்கி தானே எல்லாருமே எய்ம் பண்ண முடியும். விஜய் எய்ம் பண்றதுல அதை நான் தவறா சொல்லல. அது பிளவுபடும். என்ன காரணம்னா, திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி, திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி பிளவுபடும். அப்போ ஒரு பகுதி அதிமுக போகும், ஒரு பகுதி விஜய்க்கு வரும், ஒரு பகுதி வந்து சீமானுக்கு போகும். எது எப்படி இருந்தாலும் திமுகங்கிற கட்சிக்கான அந்த கூட்டணிக்கான ஒரு அடிப்படை வாக்கு வங்கி குறைஞ்சபட்சம் 35% 40% இருக்கத்தான் செய்யும். விஜய் வரதுனாலேயே கூட அது அந்த ஓட்டு வங்கியெல்லாம் அப்படி மாறாதுங்க. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், இப்படி பாருங்க, திமுக ஃபேமிலிஸ்ல இருந்து கொஞ்சம் பேர் இந்த கூட்டத்துக்குலாம் வந்திருப்பாங்கன்னே வச்சுக்கலாம். அவங்க திருப்பி திமுக ஓட்டு போடுவாங்களா, இல்ல விஜயை பார்த்த உடனே விஜய்க்கு ஓட்டு மனசு மாறிடுவாங்களா? அப்படி மாற முடியாதுல்லங்க. இப்ப 49ல கட்சி அண்ணாவோட கட்சி, 57 தேர்தலில் 15 சீட்டு, நடுவில் பெரிய அளவுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு பிரச்சாரம். அப்போ 49ல இருந்து 57 வரைக்கும் அத்தனை வருஷம் உழைச்சிருக்காரு திமுகவுக்கு மட்டும். அதுக்கு முன்னதாக பெரியாரோட பகுத்தறிவு பாசறையில அவருக்கு பெரிய அறிமுகம் இருக்கு, அண்ணாவுக்கு பெரிய அறிமுகம், தலைவர்களுக்கும், கலைஞர் உட்பட தலைவர்களுக்கும் பெரிய அறிமுகம். ஆனாலும் 15 சீட் தானே ஜெயிக்க முடிஞ்சது 8 வருஷத்துல. 62 வரும்போது 50 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது. அப்போ மீதியெல்லாம் காங்கிரஸ் ஓட்டு காங்கிரஸ் தானே விழுந்துகிட்டே இருந்தது. அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்ப திமுக ஓட்டு திமுக விழுந்துகிட்டே தான் இருக்கும், ஜீரோ ஆகாது. அதிமுக ஓட்டு அதிமுக தான் விழுந்துட்டு இருக்கும், ஜீரோ ஆகாது. அப்போ புதிய வாக்காளர்களை கவர்தல், இது விஜயோட டெக்னிக். புதிய வாக்காளர்களை கவர்வார். இப்ப நம்ம பார்க்கிற கூட்டத்துல பெரும்பாலும் வந்து அந்த வாக்காளர்கள் இருக்க வழி இருக்கு. இப்போ ஏஜ் 18 வயசுங்கும் போது அவங்க கூட இருப்பாங்க. 35 வயசு வரைக்குமான அட்ராக்ஷன் இருக்கும், அதெல்லாம் மறுப்பதற்கே இல்லை. ஆனா திமுக கூட்டணியோட 40% ஓட்டு வங்கியில சேதாரம் ஏற்படாது. அதிமுகவோட அடிப்படை ஓட்டு வங்கியிலையும் சேதாரம் ஏற்படாது. அப்போ விஜய் தனக்கான ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணிருப்பாரு. திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை மற்ற கட்சிகள் வச்சிருக்கோம்ல, அவங்ககிட்ட இருந்து ஓட்ட அவர் இழுப்பார். அப்ப நஷ்டம்னு யாருக்குன்னு பார்த்தா, நான் பிரைமா லாஸ் ஆகிறது சீமானுக்கு தாங்க நான் நினைக்கிறேன். சிம்பிள் ரீசன் என்னன்னா, அவர் இதே ஓட்டு வங்கியை தான் அவர் வச்சிருந்தாரு. லாஸ் ஆகத்தான் செய்யும், அதை ஒன்றும் தவிர்க்க முடியாது. அவர் வேற அதற்கடுத்த என்ன முயற்சிகளை மேற்கொள்றாருன்னு தெரியல. அப்போ விஜய் எப்படி எய்ம் பண்ணுவாருன்னு நான் யூகிக்கிறேன்னா, வாக்கு சதவீதத்தை கூட்டுறதுங்கிறது ஒரு எய்முங்க. ஆவரேஜ் நமக்கு 70% தான் வருது, அதை 85% மாற்றணும். அந்த 15% நம்ம ஃப்ரெஷ் ஓட்டரா நமக்கு வரணும். அது பெரிய ஒர்க்கு. இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்ல, ஒரு ஹேஃபஸாடான பொலிட்டிக்கல் பிளானிங்ல அதை செய்ய முடியாதுங்க. இது என்னன்னா, விஜய் வராருங்க, வந்த உடனே கூட்டம் வந்துடும், அப்படியே வந்து அது ஒரு பெரிய விஷுவல் இம்பாக்ட் வரும், டிவிகள் வந்து அதை காட்டிக்கிட்டே இருக்கும், நமக்கு அதன் மூலமாக ஒரு பெரிய அளவுக்கு விசிபிலிட்டி கிடைக்குங்கிறத இப்போ நான் உணர்றேன் இவங்களோட இந்த கேம்பெயினை பார்க்கும்போது. ஆனா பேசிக்கா நீங்க ஸ்ட்ரக்சரலா எப்படி கேம்பெயின் பண்ணணும்னா, நமக்கான ஓட்டு வங்கியை நம்ம உருவாக்கணும்.
நமக்கான ஓட்டு வங்கியை பெரியாரும் அண்ணாவும் எம்ஜிஆர் உருவாக்கி தர மாட்டாங்கல்ல, நம்ம தானே உருவாக்கணும். அப்படி உருவாக்கணும் அப்படின்னா புது ஓட்டு வங்கியை நீங்க வந்து ஓட்டு போடாதவங்க கிட்ட இருந்து கிரியேட் பண்ணணும். இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. இன்னைக்கு 16 வயசா இருக்கிறவங்க 2026 தேர்தலில் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா அவங்க பின்னாடி ஓட்டு போடும்போது விஜய் ஆதரவாளர்களா இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதாவது ஃப்ரெஷ் பிளட், புதுசா தான் வராங்க அவங்க. இந்த தேர்தலில் ஓட்டு இல்லை, பரவாயில்ல, 2029 தேர்தலில் ஓட்டு வரும், அவங்கள எய்ம் பண்ணலாம். அதெல்லாம் சரியான விஷயம் தான். அதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி என்ன சொல்றேன்னா, பாலிடிக்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும். அவர் பொலிட்டிக்கலா வந்து ஒரு பெரிய ஒரு ஓட் பேஸை வந்து நம்ம பயிற்சி கொடுக்கணுங்க. ஹார்ட் ஒர்க் மட்டும் பாலிடிக்ஸ் கிடையாதுங்க, ஸ்மார்ட் ஒர்க் தான் பாலிடிக்ஸ். ஸ்மார்ட் ஒர்க்குன்றத சாட்டர்டே சந்திப்புன்னு கூட புரிஞ்சுக்கிறாங்களே சார். ஸ்மார்ட் சாட்டர்டேயா? இல்ல, சாட்டர்டே பரவாயில்லைங்க. அது வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க வீக்கெண்ட் பாலிட்டிஷியன், வீக்கெண்ட் தான் வராரு, அப்படி நான் பார்க்கலைங்க. அது அவருக்கு கன்வீனியன்டா இருந்தா அவர் சாட்டர்டே வரதுல தப்பு கிடையாது. அவர் எப்போ வாரம் பூரா போவாருன்னா தேர்தலை ஒட்டி போவார். தேர்தல் ஏப்ரல் மாதம் அப்படின்னா பிப்ரவரி மாத கேம்பெயின்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போவார். இப்போ வாரத்துக்கு ஒரு நாள்னு நம்ம சொல்றோங்க. ஆனா அதுக்கு முதல் நாளும் அவர் வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் ஆகணும். மறுநாளும் இருக்குங்க. மினிமம் ஒரு 2 days ஒர்க்குன்னு நீங்க வச்சுக்கலாம். அதை வீக்லி 7 days 2 days ஒர்க்குன்னு வச்சுக்கலாம். அதை வந்து அது ஒரு பெரிய விமர்சனமோ கிண்டலோ கேலியோ அது வேண்டாம் தான் நான் அப்படி நினைக்கிறேங்க. அதெல்லாம் ஓகே தான், தப்பு இல்லை. ஒரு வகையில் பார்த்தா சாட்டர்டே வரதுல நீங்க சொல்ற மாதிரி பொதுமக்களுக்கான இன்கன்வீனியன்ஸ் கொஞ்சம் குறைச்சல் தான். ஆனா கிரௌடை வந்து மேனேஜ் பண்றது இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு கலை. கிரௌடை வந்து கரெக்டா டைரக்ட் புசியானந்த் போன மீட்டிங்ல சொன்னாரு, என்னப்பா அவர் கூட்டிட்டு போறதுதான் எங்களுக்கு பெரிய வேலையா இருக்கு, நீ என்னடான்னா அவர் வரமாட்டாருன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியா இருக்குல்ல உங்களுக்கு? இல்ல, அப்படி எல்லாம் பண்ணா என்ன ப்ராப்ளம் வரும்னு நான் சொல்றேங்க. போலீஸ் வந்து நாளைக்கு பெர்மிஷன் தராது, கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்ல இந்த வீடியோஸ் எல்லாம் காட்டிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ஒட்டு மொத்தத்துல எங்ககிட்ட இவ்வளவுதான் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு, அப்போ ஒருவருக்காக நாங்க எவ்வளவு வந்து போலீஸ் ஃபோர்ஸை செலவு பண்ண முடியும் அப்படின்னா நீதிமன்றம் வந்து கொஞ்சம் பல நேரங்களில் விசித்திரமா சொல்லி வைக்கும். எதுக்கு நீங்க அதெல்லாம் ஓல்டு பாலிடிக்ஸ், எதுக்கு நீங்க வந்து நேரடியா போய் மக்களை பார்க்கணும், வீடியோல பாருங்க, இப்படி என்னத்தையா ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் பெரிய விமர்சனமாகும். அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளக்கூடாது. சரி, நம்ம வந்து அவ்வளவு கூட்டம் வரும்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுங்களா? தெரியும். அப்ப அது வந்து பொதுமக்களுக்கு இன்கன்வீனியன்ஸா இல்லாத வகையில, காவல்துறைக்கும் வந்து ஒத்துழைப்பு தர்ற வகையில, சட்டத்துக்கு உட்பட்டு எப்படி இருக்கணுங்கிறத ரூல் ஆஃப் லா தானே. அது ரூல் ஆஃப் லா எப்படி நம்ம பாலிடிக்ஸ்ல கொண்டு வருதுன்னு நம்ம தானே யோசிக்கணும். கூட்டு வரதே பெரிய கஷ்டங்க, இப்படிதான் இருக்குங்க எங்க விஜய் வந்தா அப்படின்னு சொல்றது சரியில்லை. சரிங்க சார், அடுத்தடுத்து அவரு கூட்டங்கள்ல பேச போறாரு, என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். தொடர்ந்து இது குறித்து நம்ம பேச போறோம்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.